ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தி வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து பேசலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கோச்சிங் வந்து தேவைப்படுது, அவங்களுக்கு ஹிந்தி பேசுகிறதுல வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல அப்படின்றவங்க எங்ககிட்ட வந்து நீங்கள் ஹிந்தி பேச வந்து பயிற்சி எடுத்துக்கலாம். தேவைப்படுவர்கள் அந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், இந்த வீடியோவில் அதாவது நான் ஆரஞ்சு கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு நேராக வந்து இடதுபுறத்துலேயே வந்து அதற்குரிய தமிழ் மீனிங்கும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். மாலிக், மாலிக்னா வந்து முதலாளி, மாலிக்னா முதலாளி. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். மாலிக், மாலிக் அப்படின்னா முதலாளி, மாலிக்னா முதலாளி. இன்று, இன்றுனா ஹிந்தியில் ஆஜ்னு சொல்லணும். ஆஜ், மாலிக் ஆஜ் அப்படின்னா முதலாளி இன்று. காடிமே, காடிமேனா வண்டியில், வண்டியில். ஜல்தி, ஜல்தினா சீக்கிரம், ஜல்தினா சீக்கிரம். இதர் அப்படின்னா இங்கே, இதர்னா இங்கே. ஆகையானா வந்துட்டார், ஆகையானா வந்துட்டார். மாலிக் ஆஜ் காடிமே ஜல்தி இதர் ஆகையா அப்படின்னா முதலாளி இன்னைக்கு வண்டியில் சீக்கிரமே இங்கே வந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு நேரம் நான் தமிழ் அர்த்தமும் இடதுபுறத்தில் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து என்ன டிப்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம நிறையா சென்டென்ஸ் வந்து பேசலாம் அப்படின்றத நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. அதாவது மாலிக் ஆஜ் காடிமே ஜல்தி இதர் ஆகையானு அர்த்தம். ஓனரு அதாவது முதலாளி இன்று வண்டியில் சீக்கிரம் இங்கே வந்துட்டாருன்னு அர்த்தம். இதில் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதர் அப்படின்றத, அந்த இதரை மட்டும் எடுத்துருங்க. ஓகே, இதரை மட்டும் எடுத்துட்டு கியோன் அப்படின்ற வேர்டு போட்டிருக்கேன். நான் பச்சை கலர் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வார்த்தை கியோன் போட்டிருக்கேன். கியோன்னா ஏன். ஓகே, அப்போ இதரை எடுத்துகிட்டு கியோன் அப்படின்றத போட்டுருங்க. அப்போ அதுக்கு அப்போ திரும்ப சொல்லுங்கள். மாலிக் ஆஜ் காடி மே ஜல்தி கியோன் ஆகையா அப்படின்னு அர்த்தம். அதாவது கியூன் ஆகையா, கியூன் ஆகையா அப்படின்னு அர்த்தம். ஏன் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஓனரு இன்று வண்டியில் சீக்கிரம் ஏன் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அடுத்து பாருங்கள், அதே தான். இப்போ கியூன் போட்டோம்ல இதுக்கு முன்னாடி, அதை எடுத்துகிட்டு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கேன் பச்சை கலர் பாக்ஸில், ரெண்டாவது வார்த்தை கைசேன்னு போட்டிருக்கேன்னா அந்த கைசே வார்த்தை போடுங்க. அப்புறம் பாருங்கள், மாலிக் ஆஜ் காடிமே ஜல்தி கைசே ஆகையா அப்படின்னு அர்த்தம். முதலாளி இன்னைக்கு வண்டியில் சீக்கிரம் எப்படி வந்தார் அடுத்த சென்டென்ஸ் சொல்லியாச்சா? அடுத்து பாருங்கள், கைசேவை எடுத்துகிட்டு மூணாவது வார்த்தை என்ன, அது கஹாங்ஸே போட்டிருக்கேன்னா, ஸோ அப்போ அந்த இதர்ன்றதை எடுத்துகிட்டு அங்கே கஹாங்ஸே போடுங்க. மாலிக் ஆஜ் காடிமே ஜல்தி கஹாங்ஸே ஆகையா அப்படின்னு அர்த்தம். கஹாங்ஸேனா எங்கே இருந்துன்னு அர்த்தம். கஹாங்னா எங்கே, சேனா இருந்து, எங்கே இருந்து. அப்போ ஓனரு இன்று வண்டியில் சீக்கிரம் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, அடுத்த சென்டென்ஸ் உருவாக்கியாச்சு. அடுத்து பாருங்கள், வெறும் கஹாங் மட்டும் போடுங்க. அப்போ அடுத்த சென்டென்ஸுக்கு எப்படி வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அதாவது எளிமையான சென்டென்ஸ்லாம் வந்து நம்ம ஹிந்தியில் வந்து பேசி வந்து பழகணும். இப்போ எனக்கு அப்படின்னா ஹிந்தியில் முஜேன்னு சொல்லணும். லேப்டாப்னா லேப்டாப்பு தான். வேண்டும் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் சாகியே, சாகியேனா வேண்டும். அப்போ எனக்கு லேப்டாப் வேண்டும்னா முஜே லேப்டாப் சாகியே. அப்போ எனக்கு மொபைல் வேணும்னா எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, இஸ்மே, இஸ்மே. சூடுனா கரம், அதிகம்னா ஜாதா, உள்ளதுன்னா ஹே. அப்போ இதில் சூடு அதிகம் உள்ளதுன்னா இஸ்மே கரம் ஜாதா ஹே, இஸ்மே கரம் ஜாதா ஹே. ஓகே, நம்பர் 2 கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். இதில் கூலிங்கி கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? கூலிங்க்கு தண்டா, கம்மின்னா கம். அப்போ எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். அடுத்து பாருங்கள், நீ அப்படின்னா ஹிந்தியில் தும் சொல்லணும். என்னை, என்னைனா முஜே அப்படின்னு சொல்லணும். கூப்பிடுனா புலாவோன்னு சொல்கிறது, கூப்பிடாத அப்படின்னா மத் புலாவோன்னு சொல்லணும். அப்போ நீ என்னை கூப்பிடாதனா தும் முஜே மத் புலாவோ, மத் புலாவோனா கூப்பிடாத. தும் முஜே மத் புலாவோ அப்படின்னா தும் முஜே மத் புலாவோனா நீ என்னை கூப்பிடாத அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், நீ, நீனா ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, தும் அப்படின்னு சொல்லணும். அவனை
அதுக்கு ஹிந்தியில் உஸ்கோ அப்படின்னு சொல்லணும். திட்டுனா டாட் தோ. அப்போ நீ அவனை திட்டு ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? தும் உஸ்கோ டாட் தோ. டாட் தோ. இந்த டாட் தோக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, காலி தேதோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதுவும் காலி தேதோனாலும் திட்டு, டாட் தோனாலும் திட்டு. தும் உஸ்கோ டாட் தோன்னு அர்த்தம், நீ அவனை திட்டுன்னு அர்த்தம். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி எளிமையான வாக்கியம்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஈஸியாகவே உங்களால் வந்து ஹிந்தி பேச முடியும். அப்படியே நம்ம தமிழில் சொல்கிறது அப்படியே ஹிந்தியில் நம்ம டப் பண்ணுறோம். அதான் மேட்ரு. அடுத்து பாருங்கள், என்னுடையனா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்? மேரான்னு அர்த்தம். பொருள்னா சாமான்னு சொல்கிறது. திரும்பனா ரிட்டன்னா வாபஸ். கொடுனா தேதோ அப்படின்னு சொல்லணும். அப்போ என்னுடைய பொருளை திரும்ப கொடுனா மேரா சாமான் வாபஸ் தேதோ. என்னுடையனா மேரா, சாமான்னா பொருள், வாபஸ்னா திரும்ப, தேதோனா கொடு. அப்போ என்னுடைய பொருளை திரும்ப கொடு. மேரா என்னுடைய, சாமான் பொருள், வாபஸ் திரும்ப, தேதோ கொடு. என்னுடைய பொருளை திரும்ப கொடு. மேரா சாமான் வாபஸ் தேதோ. மேரா சாமான் வாபஸ் தேதோ. வேலை செய்கிற இடத்துல சொல்லுவோம்ல, என் பொருளை திரும்ப கொடு, மேரா சாமான் வாபஸ் தேதோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ என்னுடைய வண்டியை திரும்ப கொடு அப்படின்னா எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். 3வது கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கிறேன், 3 கேள்வி கேட்டிருக்கேன் இது வரையும். ஓகே, அடுத்து பாருங்கள், தயவு செய்து அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? கிருபையான்னு சொல்லணும். கிருபையானா தயவு செய்து. என்னைனா முஜே, முஜே. மன்னிக்கவும் அப்படின்னா ஹிந்தியில் மாஃப் கர்னாகே. மாஃப் கர்னாகே அப்படின்னா மன்னிக்கவும். இந்த வேர்டை நம்ம எப்படி மறக்காமல் இருக்கிறதுனா, மாப்பிளா அப்படின்னா சொல்லி பழவோம் பார்த்தீங்களா, அதை மாப் அப்படின்னா மன்னிக்கிறது. ஓகே, மாஃப் கர்னாகேனா மன்னிக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பேசும்போது பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்கள், இப்போ வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ரீசன் சொல்லுவோம்ல, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு சளி பிடிச்சிருச்சு, தலை வலிக்குதுமா சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்குன்னா முஜே. ஹிந்தியில் வந்து எனக்குன்றதுக்கு அதாவது முஜேன்னு சொல்லணும். நம்ம தமிழில் எனக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில் முஜே. காய்ச்சல்னா புகார், வந்து விட்டதுன்னா ஆகையா. அப்போ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா எனக்குன்னா முஜே, புகார்னா காய்ச்சல், ஆகையானா வந்துருச்சு. எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, முஜே புகார் ஆகையா. ஓகே, அடுத்து பாருங்கள், எனக்குன்னா என்ன சொல்லணும்? ஹிந்தியில் வந்து முஜேன்னு சொல்லணும். தலை, ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து சீர். சீர்னா தலை. வலிக்குது அப்படின்னா துக்ராகே. துக்ராகேனா வலிக்குது. முஜே எனக்கு, சீர் தலை, தலைனா சீர் சொல்லணும். ஓகே, துக்ராகேனா வலிக்குது. எனக்கு தலை வலிக்குதுன்னா முஜே சிர் துக்ராகே. அப்போ எனக்கு கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லுவீங்க? அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ 4 கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த 4 கேள்விகளுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக கேளுங்களேன். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஐடியா வந்து கிடைச்சிச்சா கிடைக்கலையான்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. அப்போ தான் இது போன்ற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹிந்தி பேசணும்னு நினைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.